ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்மா என்றால் என்ன, ஜாதகத்தில் கர்மாவை கண்டுபிடிக்கிறது எப்படி. இது சற்று வித்தியாசமான பதிவு, ஆனால் மிகவும் அத்தியாவசியமான பதிவு. அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய பதிவு, நீளமான பதிவு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது ரெகுலராக ஜாதகம் பார்க்குற முறை மாதிரி இல்லாமல் உங்கள் கர்மாவை பற்றி மட்டும் பேசுகிற ஒரு தனி சப்ஜெக்ட்டு. ரெகுலராக ஜாதக முறையில் ஒன்று நடப்பு தசா புத்தி பலன் இல்லைனா கோச்சார பலனை வச்சு நம்ம கேள்விக்கு உரிய பதிலை எடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் இங்கே அதை பற்றிலாம் எதுவுமே நம்ம தொட மாட்டோம். அதே மாதிரி பாவங்கள் 12 பாவங்கள் பற்றியும் நம்ம இங்கே பேச மாட்டோம். 12 ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் இன்னும் நுணுக்கமாக பார்த்தா 108 பாதங்கள் இருக்குது. ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது 9 கிரகங்கள் இந்த 108 நட்சத்திர பாதங்களில் எங்கேயோ தான் போய் அமர்ந்திருப்பாங்க இல்லைங்களா. ஏன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் போய் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கர்மா சூட்சுமங்கள். முதல்ல இந்த கர்மா சூட்சுமங்கள் வித்தையை எனக்கு கற்றுத்தந்த எனது குரு திரு பிருகு பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், இதை அவருக்கு தந்த அவரின் குரு திரு பேச்சியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப விசேஷமான சப்ஜெக்ட்டு. இது எனக்கு என் குருக்கிட்டேருந்து கிடைச்ச உடனே, படித்து முடித்த உடனே நான் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்து சமய 14 புராணங்களில் 17வது புராணம் அப்படிங்கிறது கருட புராணம். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆன்மா இந்த உடலை கொண்டு செய்த பாவத்திற்கு மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கிற தண்டனைகளை எப்படி விவரிக்கிறதோ அதுபோல் உங்களுடைய கர்மா சூட்சமங்கள் இந்த பிறப்பில் ஜனனம் எடுத்த ஆன்மா கொண்டு வந்த கர்ம வினைகளை சுட்டி காட்டுற ஒரு கலங்கரை விளக்கமாக என்றென்றைக்கும் திகழும். உண்மையில் இது கருட புராணத்துக்கு இணையான ஒரு கர்ம புராணம் என்று கூறுதல் மிகையாகாது அப்படிங்கிற இந்த மெசேஜை நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனவே இந்த தருணத்தில் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறதுனால இது அவர்கிட்ட தான் எனக்கு கிடைச்சிது. அதனால் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை செலுத்திவிட்டு இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே இறப்பு அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய இந்த பிறப்புக்கு முன் என்ன, நம்ம என்னெல்லாம் செஞ்சுருப்போம், என்னவா இருந்திருப்போம், நம்முடைய இறப்புக்கு பின் சொர்க்கத்துக்கு போவோமா இல்லை நரகத்துக்கு போவோமா அப்படிங்கிற இந்த 2 முக்கியமான கேள்விகள், அதாவது பிறப்புக்கு முன் இறப்பிற்கு பின், இதுதான் ஒருத்தருடைய முக்கியமான கேள்விகளாக இருக்கும். இதற்கான விடை தான் கர்மா. கர்மா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறியப்பா அப்படின்னா, கர்மா அல்லது வினைப்பயன் அப்படிங்கிறது ஒருவர் இந்த ஜென்மம் மற்றும் போன ஜென்மத்தில் செய்த செயல்களுடைய கூட்டுத்தொகை தான். அந்த செயல்கள் நல்ல செயல்களாகவும் இருந்திருக்கலாம், தீய செயல்களாகவும் இருந்திருக்கலாம். இந்த நல்ல மற்றும் தீய செயல்கள் தான் ஒருவரின் தலைவிதியை டிசைட் பண்ணுது. அதுதான் டிசைடிங் ஃபேக்டரே. ஓகேங்களா. கர்மா தலையெழுத்து அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா, இப்படியே இந்த வீடியோவை நிறுத்திட்டு கடந்து போயிடுங்க. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. என்னுடைய நேரத்தை விட நான் பதிவிடுற ஒவ்வொரு பதிவுகளுடைய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, அதை கேட்குறாங்க இல்லையா, அவங்களுடைய நேரம் மிகவும் பொன்னான நேரம் அப்படிங்கிறத நான் ரொம்ப மதிக்கிறேன். அதனால் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை தொடர்ந்து பாருங்கள். இது எப்படி நம்ம செய்கிற நன்மை தீமை தலைவிதியை தீர்மானிக்கும், இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு வெளியிலேருந்துலாம் யாரும் ப்ரூஃப் தர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் ஜாதக கட்டத்தையும் பார்க்க தேவையில்லை. நீங்களே இப்போது வாழற உங்கள் வாழ்க்கையை ஒரு 10 நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைனாலும் 3 வேளை எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படின்னு இருக்கா அப்படின்னா, நீங்கள் போன பிறப்பில் அது சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மீதி வெறும் புண்ணியத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்க பிறந்திருக்கேனா அப்படின்னா அப்படி கிடையாது. வேறு எதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது, சிலருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு இன்னும் திருமணம் நடக்காமல் இருக்கும், சிலருக்கு திருமணம் நடந்து பல வருடம் ஆகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கும், சிலருக்கு சொத்து வம்பு வழக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். நான் சொன்ன 3 அத்தியாவசியமான தேவைகள். அதை தாண்டி மனுஷனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா. சிலருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்த விஷயங்களில் இப்போ உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கோ ப்ளஸ் அலைச்சல் இருக்கோ அதுதான் நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பிரச்சனைகளுக்கான வெளிப்பாடுகள். ஊழ்வினை அப்படிங்கிறத விதி இல்லைனா கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்மால் தடுக்க முடியாத சில அசம்பாவிதங்கள், கெடுதல்கள் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நம்மளுக்கு நடக்கிறத ஊழ்வினை அப்படிங்கிறோம். மறுபிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால், மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணம் பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்டிப்பாக
அந்த முதல் வரியாச்சும் எல்லாரும் கேட்டிருப்போம். அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அதாவது டார்வின் பரிணாம கொள்கையை பற்றி சொல்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம மாணிக்கவாசகர் அதை சொல்லிட்டார். அதை தான் இந்த பாடல் குறிப்பிட்டிருக்கு. எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்து பின் இறைவனின் திருவடி கன்று முக்தி அடைந்தேன் அப்படிங்கிறதான் இதோட ஷார்ட்டான மீனிங்கு. தமிழ் இலக்கியத்தில் ஊழ்வினை அல்லது வினைப்பயன், அதாவது கர்மா பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கேயும் இருக்குது. கோவலன் மதுரையில் கொல்லப்பட்டதும் கண்ணகி கைம்பெண் ஆனதும் ஊழ்வினை. இதைத்தான் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. மனிதனுக்குத்தான் கர்மா வேலை செய்யுமா, கடவுளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ராமாயணத்தில் ராமபிரான் வாலியோட சண்டையிட்ட நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். வாலி மிகுந்த பலசாலி மட்டும் இல்லை, அவனிடம் இருக்கிற முக்கியமான ஒரு வரம், அதாவது ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, அவரை எதிர்த்து யார் போரிட்டாலும் சண்டையிட்டாலும் எதிரியினுடைய பாதி பலம் அவருக்கு வந்துடும். ராமபிரானுக்கு வாலியை வீழ்த்துறதுக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்து தான் இந்த வாலியை வீழ்த்துறதுக்கான நிர்பந்தம் ஏற்படும். வாலி இறக்கும் தருவாயில் ராமபிரான் நீங்கள் என்ன தான் கடவுள் அவதாரமாக இருந்தாலும் போர் தர்மத்தை மீறி இப்படி என்ன வீழ்த்தியது நேர்மையான முறை இல்லை அப்படின்னு கூறி தான் உயிர் துறப்பான். இது அவர் செய்த கர்மா. நியூட்டனின் 3வது விதி, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிர் திசையில் ஒரு எதிர்வினை உண்டு. ஃபார் அன் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா. ராமாயணத்தில் ராமபிரானாக இருந்தவர் அடுத்து மகாபாரதத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுப்பார் இல்லைங்களா. இந்த கிருஷ்ணாவதாரத்தோட இறுதி கட்டத்தில் அவர் ஒரு வேடனுடைய அம்புக்கு இரையாகி தான் தன்னுடைய உயிரை துறப்பார். கிருஷ்ணாவதாரத்தில் இறுதி கட்டத்தில் கிருஷ்ணருக்கு தான் எப்படி இறக்க போகிறாரு அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பரமாத்மா இல்லையா, அவருக்கு முற்றும் உணர்ந்தவர். அப்படிங்கிறதுனால தான் முன் ஜென்மத்தில் வாலியை மறந்திருந்து கொன்ற காரணத்தினால் இந்த ஜென்மத்தில் வாலியின் மறுபிறப்பான ஒரு வேடனின் கையில் தான் சாகணும் அப்படிங்கிற அவருடைய விதி எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத அவர் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சிருந்தார். அதை அவர் முழு மனசோடு ஏற்றுக்கொண்டார். கடவுள் தான் இல்லைங்களா, ஆனாலும் கர்மவினைக்கு கடவுளும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறு உதாரணம். திருவள்ளுவர் திருக்குறளில் ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரமே தந்திருக்கிறாரு. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன் துரும். அதாவது விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நம்ம செயல்பட்டாலும் அந்த வழியிலேயோ இல்லை வேறொரு வழியிலேயோ அது நம்ம முன்னாடி கண்டிப்பாக நிற்கும். அதாவது நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையிலிருந்து அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவபுராணம், இலக்கியம், இதிகாசங்கள் இதெல்லாம் தாண்டி ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறப்பு அப்படிங்கிறது ஒன்று நம்ம வாழற காலத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சான்று இருக்குது. டெல்லியில் 1926 சாந்தி தேவி அப்படிங்கிற 4 வயது குழந்தை தான் மதுராவில் லுக்டி தேவி அப்படிங்கிற ஒரு கடந்த கால வாழ்க்கையை வாழ்ந்ததாக கூறி தன்னுடைய கணவர், வீடு மற்றும் பிற விவரங்களை ரொம்ப அக்யூரேட்டாக துல்லியமாக விவரித்திருக்கிறார். சாந்தி தேவியின் கதையை பற்றி மகாத்மா காந்தி கேட்டு அவர் இதை விசாரிப்பதுக்கு ஒரு தனி குழுவை கூட நியமித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு புத்தகம் கூட இருக்குது. நேரம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி படிங்க. நான் ஸ்க்ரீனில் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். சரி, இப்போது கர்மா மற்றும் ஜோதிடம் பற்றி கொஞ்சம் பேசுவோம். கர்ம வினை அப்படிங்கிறது 3 வகை, ஓகேங்களா. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவிகளில் நாம் பிறந்து வாழ்வில் செய்த புண்ணிய பாவங்களுடைய சேர்க்கை தான் சஞ்சித கர்மா. கிட்டத்தட்ட இது உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். மொத்தமாக அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிற அந்த பேக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து பிராரப்த கர்மா. இந்த பிறவியில் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜனனம் எடுத்திருக்கீங்க இல்லையா, இப்போ இதில் அனுபவிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே பிறவியில் நீங்கள் செய்த நல்லதும் கெட்டதும் ஒரே பிறவியில் அனுபவித்து அதை நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த பிறவியில் அனுபவிக்க கொண்டு வந்த வினைகள் தான் இந்த பிராரப்த கர்மா. ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது நம்ம இங்கே பிறந்துட்டோம், சரி கம்முன்னு இருப்போமா, ஸோ இந்த ஜென்மத்தில் புதுசாக சில நல்ல வினைகளையும் செய்வோம், சில தீவினைகளையும் செய்வோம் இல்லைங்களா. அதை எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணுறது தான் இந்த ஆகாமிய கர்மா. சரிங்களா. இது ஜோதிடத்தில் நான் செய்த கர்ம வினைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும். நாம் அனுபவிக்கிற கர்மா ஜாதகரின் மூதாதையர் செய்த வினையால் அமைந்ததா இல்லை அவரே செஞ்ச வினையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் மற்றும் 9 கிரகங்கள் 12 ராசிகளை எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க.
ஒவ்வொரு வீட்டிலும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. 12 ராசிங்களுக்கு மொத்தம் 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. ஒரு கிரகம் தான் அமர்ந்த மற்றும் பார்வை செய்யும் பாதங்களில் உள்ள கர்ம பதிவை கண்டிப்பாக சுட்டி காட்டும். ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் தான் கர்மஸ்தானம், அதாவது அதனுடைய அதிபதி வந்து சனி பகவான். அதனால தான் அவரை வந்து நம்ம கர்மகாரகன் அப்படின்னு கூப்பிடுறோம். இவர் மூலமாக நம்ம வாங்கி வந்த வரம் என்ன அப்படிங்கிறது பொதுவாக தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஜாதகத்தில் குறைந்தது 30 புள்ளிகள் இருக்குது. அந்த 30 புள்ளிகளில் அந்தந்த கர்ம பதிவுகளை சுட்டி காட்டும் அப்படிங்கிறது, இது எடுத்து சொல்கிறது தான் இந்த தனி சப்ஜெக்டுடைய ஸ்பெஷாலிட்டியே. இது இல்லாமல் சூரியனை மையமாக வச்சு ஆத்ம சக்கரம் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ட்ரா பண்ணி அது மூலமாகவும் சில விஷயங்களை எடுத்து நம்ம ஜாதகருக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற வாசகத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இந்த பரம்பரையில் தான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது, காரணமே தெரியாமல் தற்கொலை நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு எல்லாமே நடக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற ஜாதகங்களில் தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுப்போம். கூட்டு தொழில் செய்து அவருடைய கூட்டாளிகள் மூலமாக ஏமாற்றப்படுறது, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றாலோ, உத்திரம் 4ஆம் பாதத்தை ஒரு கிரகம் ஆப்போசிட்டில் நின்று பார்த்தாலோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படும். சில சமயங்களில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பல தொழில்கள் செய்வாங்க, நிறைய பிஸ்னஸ் செய்வாங்க. ஆனால் கரெக்டான வரவு செலவுகள்லாம் இதில் வந்து இது பண்ணாமல் அதன் மூலமாக கூட சம்டைம்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நஷ்டங்கள் ஏற்படுறது வந்து இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான். இன்றைக்கி வந்து உணவில் வந்து கலப்படம் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், நியூஸ்லேயும் பார்க்குறோம். இதெல்லாம் அநியாயாச்சே, இவங்களுக்கெல்லாம் தண்டனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செயல்கள் செய்தவர்களுக்கு இந்த பிறவியில் உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு மகம் 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு. அந்த ஜாதகர்கள் வந்து வெளியூர் போனாங்க அப்படின்னா சரியான உணவே கிடைக்காது. அவங்க மீறி கிடைச்சாலும் அந்த உணவினால் பாதிப்பு ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ஏற்படும், இல்லை டைமுக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இவங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யும் மேலாளர் தன் கீழ் உள்ள ஊழியரை பாரபட்சத்தோடு நடத்துறது, ஒரு குடும்பத்திற்கு வாழ வந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது, ஈன்றெடுத்த தாய் தந்தையரை கடைசி காலத்தில் ஆதரவு இல்லாமல் தவிக்க விடுறது, சொத்துக்கு ஆசைப்பட்டு நயவஞ்சகமாக செயல்படுறது, இது எல்லாமே அந்தந்த ஜாதகத்தினுடைய கர்ம பதிவுகளை வெளிப்படும். விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நம்ம செயல்பட்டாலும் அந்த வழியிலேயே வேறொரு வழியிலேயோ நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னியப்பா. இப்போ ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணுறது, இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்பிறவியில் செய்த தீய செயல்களை நீங்கள் மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கும், ஏற்கனவே செய்த தீய செயல்களுக்கு இறைவனிடம் சென்று வழிபட வேண்டிய கோவில் ஸ்தலங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கர்ம நிவர்த்தி தலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகலை அப்படின்னா இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கிறத நல்லா பார்த்து சொல்லிட முடியும். ஆனால் அதை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணாலோ, இல்லை அதுக்கு சார்ந்த கோயில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணலை அப்படின்னாலோ எந்த விதமான பயனும் கிடையாது. இது எப்படின்னா, டாக்டரை பார்த்துட்டு மருந்து சாப்பிட்லன்னா எப்படி யூஸ் இல்லையோ அந்த மாதிரி தான். கொடுக்கப்படுற கோயில்களுக்கு போய் சிறப்பு பூஜை செய்யணுமா, நான் அபிஷேகம் பண்ணணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணுமானா மனதார வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 45 நிமிஷம் நீங்கள் ஒரு 4 பேரோட உட்காந்து அரட்டை அடிச்சிங்கன்னா அதனால் எந்த பலனுமே கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஒருவர் செய்த தவறை மனதார உணர்ந்து அதற்காக இறைவனிடம் சரணடைவதை தாண்டி எந்த பரிகாரம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தின் கர்ம வினைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். உங்கள் ஜாதகத்தில் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனி கட்டணம் உண்டு. விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9585511688 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என்று கூறி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன். நன்றி, வணக்கம்.